Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 5 and 6 assessment 3. Now we will see the topic assessment 3 practical work. So practical work question, how to work out the PowerPoint presentation and Excel document. Create the following worksheet in Excel. For the given Excel worksheet in the particular details of records என்ன பண்றாங்க worksheet மேக் பண்றாங்க சரிங்களா. After that second one, and do the following in PowerPoint. So மேக் பண்ணிருக்க இந்த screen document, that means the worksheet of information apply in your PowerPoint presentation. Excel la எழுதிருக்கிற அந்த document retaining informations PowerPoint presentations குள்ளார அப்லோட் பண்ண சொல்றாங்க. ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்ன ஆப்ஷன்ஸ் அப்டேட் பண்ணுறாங்க. In this first one, creating a PowerPoint presentation having 2 slides. ஸோ இந்த PowerPoint presentationல 2 slides create பண்ணுங்க. Then the first slide has title salesman details. ஸோ ஃபஸ்ட்டு டீட்டெயிலில் ஒரு டைட்டில்ஸை இன்சர்ட் பண்ணுறாங்க. அந்த டைட்டில்ஸுடைய நேம் என்னென்னா சேல்ஸ்மேன் டீட்டெயில், ஓகேங்களா. தென் த செகண்ட் ஸ்லைட் ஹேஸ் எ ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் ஒர்க் ஷீட் யூ கேன் கிரியேட் ஷோன் அபோவ். ஸோ மேலே கொடுத்துருக்குற அந்த ஒர்க் ஷீட்டுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை செகண்ட் ஸ்லைடில் அப்டேட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் த தேர்ட் ஒன் கொஷின். தென் ஃபோர்த் ஒன், அப்ளை suitable animation and transition effect. பார்த்தீங்கன்னா இந்த 4 questions கேட்டிருக்காங்க practical workல. So the first you can make the worksheet in Excel. Excelல worksheet மேக் பண்ணணும். இந்த மேக் பண்ணிருக்க worksheet PowerPoint presentationsல 2 slide மேக் பண்றீங்க. அந்த 2 slideல first one slideல salesman detail என்ற heading first slideல title apply பண்றீங்க. Then second slideல first கிரியேட் பண்ணியிருக்கிற அந்த எக்ஸல் ஒர்க் ஷீட்டுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை செகண்ட் ஸ்லைடில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். தென் இந்த 2 ஸ்லைடுக்கும் சூட்டபிளான அனிமேஷன் அண்டு டிரான்சிஷன் எஃபெக்டை ஆட் பண்ணுங்கள். இதுதான் உங்களுக்கான ப்ராக்டிக்கல் ஒர்க். அசஸ்மெண்ட் 3க்கான ப்ராக்டிக்கல் ஒர்க்கில் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, கிரியேட் எ ஃபாலோயிங் ஒர்க் ஷீட். ஸோ நமக்கு ஒரு ஒர்க் ஷீட்டை நம்ம ஃபஸ்ட்டில் மேக் பண்ண சொல்கிறாங்க. என்ன மாதிரி ஆர்டரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் சேல்ஸ் மேன் நம்பர், செகண்ட் ஒன் சேல்ஸ்மேன் நேம், அண்ட் தென் குவார்ட்டர் 1, குவார்ட்டர் 2, குவார்ட்டர் 3 அண்ட் குவார்ட்டர் 4. ஸோ 1 இயர் பேசிஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 4 குவார்ட்டராக பிரிச்சிருக்காங்க. அந்த 4 குவார்ட்டர் ஆப்ஷன்ஸில் பேசிஸில் அவங்களுக்கான அமௌண்ட் ஆஃப் வேல்யூஸ் எவ்வளோ அவங்க சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேஸ் ஆஃப் ஆர்டரில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், சேல்ஸ்மேன் நம்பர் S101 Astis Jain 30,000 in this first one quarter year, and then second one quarter year 29,500, and the third one quarter year 76,000, and fourth one quarter year 87,000. In the second one salesman number S102, the name of the salesman name Deepak Araro. In first value, this first one quarter value 32,000, second quarter value is 26,000, and the third quarter value is 98,000, and the fourth quarter value is 65,000. Then the range of third salesman number S103, the name of the salesman is Meenakshi, and first quarter years 54,000, and the second quarter years 35,000, and third quarter years 34,000, and fourth quarter years 45,000. The next one more salesman S104, the Sonali Sharma. In this first quarter years the sales amount is 65,000, and the second quarter is 43,000, and the third quarter is 95,000,
and fourth quarter is years is 39,000. Okay, then last one S105, the salesman number is S105. The salesman name Divya Prabhakar. The first quarter years is 39,000 and second quarter year is 47,000 and third quarter year is 46,000 and fourth quarter year is 56,000. இந்த மாதிரி ரேஞ்சஸ் பேசிஸில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸல் ஷீட்டில் டேட்டாஸ் ரிப்போர்ட்ஸை இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இன்சர்ட் ஆஃப் டேட்டாஸ் இன்ஃபர்மேஷன்ஸை என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் ஒன் ஃபர்தர் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ்குள்ளார இம்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ்க்கான ஸ்லைட் வியூ. ஸோ இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ஸ்லைட் வியூவில் பாருங்கள். ஸோ ப்ரெசன்டேஷன்ஸில் 2 ஸ்லைட்ஸை அவங்க கிரியேட் பண்ணணுன்றாங்க. ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா 1 slides are appear. 1 slides are appear. If you choose that one more slide, you can add the one more slide. Go to click insert tab. So insert tab options click பண்ணுங்க. insert tab options click பண்ணலாம் or home tab குள்ளார இருக்கிற options. So 2 optional basisல உங்களுக்கான new slide add பண்றதுக்கான possibilities இருக்கு. or other one control plus m key நீங்க press பண்ணலாம் new slide add பண்றதுக்கான possibilities way. I have clicked that new slide in directly on the home tab or another option is insert tab options குள்ளார new slide options available இருக்கு. ஓகேங்களா? You can go to click new slide option. So this is the layout of the slide. So the title slide is appear in first 2 slides are created. So first 2 slides are created. Then after in this first one questions you can create a PowerPoint presentation having 2 slides is complete. ஓகேங்களா? 2 slides கான options complete ஆயிடுச்சு. Then second one question, the first slide has title salesman detail. So salesman உடைய details நீங்க உங்களுக்கான first detail title name நீங்க எழுத போறீங்க. Here the title add, click to add title. So in this part you can write the title in salesman detail. Okay, salesman detail is the name of the first one slide. If you want to change the font type, font style, font colors as well as, okay, now I have changed the font type. So font type, change the different font option. So if you want to say that anyone, okay, now I have changed the Times New Roman. So after clicking the Times New Roman and change the font size, defaultly 60 points available irukku. If you want to change that something value directly input here also down arrow option. So down arrow options நீங்க select பண்ணலாம் or directly in the text box optionsல number values நீங்க direct enter பண்ண முடியும். In another way, increase font size or decrease font size options apply பண்ணி என்ன பண்ணலாம், fonts உடைய size apply பண்ண முடியும். Okay, so now I change the font size in 80. Okay, then so I have insert file first one slide in salesman detail. Okay, this is the title of the first one slide. The next one slide is open. So next one slide will be open. Here to add third one questions பாருங்க. The second slide has a screenshot of the worksheet. You can create show above. So நம்ம மேல பார்த்த அந்த ஆப்ஷன்ஸ் எந்த எக்ஸல்ல இருக்கிற இந்த ஸ்கிரீன்ஷாட் ஆப்ஷன்ஸை அப்ளை பண்ணணும் எங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் செகண்ட் ஸ்லைடுக்குள்ளார. ஓகேங்களா? Now you can go to click insert tab. So now open with the screenshot option. So screenshot options in first one go to select this. So I already this open the book Excel in the screenshot to apply in your second slide. So second slide என்ன இருக்குன்னா first already create பண்ணியிருக்கிற which one option? Yes, நம்ம எக்ஸல் டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கிற அந்த ஒர்க் ஷீட் ஆப்ஷன் ஸ்க்ரீன்ஷாட்டாக நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். அந்த அப்ளைக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்னா கோ டு கிளிக் இன்சர்ட் டேப் அண்டு செலக்ட் திஸ் ஆப்ஷன் ஸ்க்ரீன்ஷாட். ஸோ ஸ்க்ரீன்ஷாட்டுக்கான ஆப்ஷன்ஸ் டிஸ்பிளே பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஆல்ரெடி நீங்கள் மேக் பண்ணியிருக்க அந்த ஸ்க்ரீன்ஷாட் வில் பி ஷோவிங் ஹியர். ஓகே, தென் நவ் த அரேஞ்சிங் ஆஃப் த ஸ்க்ரீன். ஸோ இந்த ஸ்லைடுடைய ஃபுல் கவரேஜ் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் டிசைனிங் எக்ஸல் ஷீட்டை நான் அப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ தென் ஃபோர்த் ஒன் கொஷின், apply suitable animation
and transition effect. So two questions என்ன பண்ணியாச்சுன்னா சேல்ஸ் மேன் டீடைல்ஸை ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் நான் ஆட் பண்ணிட்டேன் டைட்டிலாக. செகண்ட் ஸ்லைடில் எனக்கான ஸ்க்ரீன்ஷாட் எக்ஸல் ஒர்க் ஷீட்டை நான் அப்ளை பண்ணிட்டேன். தென் இன் சைமல்டேனியஸாக என்ன பண்ண போகிறீங்கன்னா சூட்டபிள் அனிமேஷன்ஸை நீங்கள் அப்ளை பண்ணணும். தட் மீன்ஸ் உங்களுக்கான செலக்டட் ஒர்க் ஷீட் ஸ்க்ரீன்ஷாட் இமேஜஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு அப்பியரன்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி. தட் மீன்ஸ் ஒரு அனிமேஷன்ஸை செட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹேவ் கோ டு கிளிக் திஸ் அனிமேஷன் ஃபீல்ட் எஃபெக்ட் இன் செலக்டட் இமேஜ். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இப்போ ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஒரு இமேஜஸாக அப்பியர் ஆகிருக்கு. அந்த இமேஜஸ்க்கு சம்திங் அனிமேஷன்ஸ் அப்ளை பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேட். ஸோ ஃபேட் ஆப்ஷன்ஸ் அப்ளை பண்ணுறீங்க. இந்த ஃபேட் ஆப்ஷன்ஸ் அப்ளை பண்ணது என்னன்னா ஸ்க்ரீன்ஷாட் ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட்டு உங்களுக்கு ப்ளே ஆனதுக்கப்புறம் செகண்ட் ஸ்லைடு உங்களுக்கு மூவ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு அப்பியரன்ஸோட ஒரு அனிமேஷன் அப்பியர் ஆகும். ஓகேங்களா? தட் மீன்ஸ் ஃபேட் எஃபெக்டோட அனிமேஷன் அப்ளை ஆகும். தென் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லைடுக்கு அது சேம் ஆஸ் டெக்ஸ்ட். ஸோ இந்த டெக்ஸ்ட்டுக்கான அனிமேஷன்ஸ் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறேன். கோ டு கிளிக் செலக்ட் த சேல்ஸ்மேன் டீடைல் and go to click animation and choose the any one animation effect. Okay, here I have once again I insert that vibe option. Okay, so I have insert two field and two slides க்கு என்ன பண்ணிருக்கேன் animations insert பண்ணிருக்கேன். Then next one is the transition effect. So the transition effect என்னன்னா first one slide move ஆனதுக்கு அப்புறம் செகண்ட் ஒன் ஸ்லைடு என்ன மாதிரி வியூவில் உங்களுக்கு அட் ப்ரெசென்ட் ஆகணும். அந்த செட்டிங் ஆப்ஷன்ஸை ஒரு ஸ்லைடு முடியும் போது அடுத்த ஸ்லைடு என்ன மாதிரி வியூவில் உங்களுக்கு ப்ரெசென்ட் ஆகணும் அப்படின்றத செட் பண்ணுறது என்னன்னா டிரான்சிஷன் ஃபீல்ட் எஃபெக்ட். கோ டு கிளிக் டிரான்சிஷன் ஃபீல்ட் எஃபெக்ட். ஸோ யூ கேன் செட் திஸ் மோர் தென் ஆப்ஷன் இன் டிரான்சிஷன் ஃபீல்ட் எஃபெக்ட் பை கிளிக்கிங் ட்ராப் டவுன் லிஸ்ட். ஸோ இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன்ஸ் ஆர் செகண்ட் ஒன் எனி ஒன். நவ் ஐ ஹவ் செட் திஸ் டோர் ஆப்ஷன். ஸோ டோர் ஆப்ஷன்ஸை நான் கிளிக் பண்ணுறேன். டோர் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணதுமே எனக்கான ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லைட் முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் ஸ்லைடு ஓப்பன் ஆகும்போது எனக்கு என்ன ஆகும் டோர் ஆப்ஷன்ஸில் எனக்கு அப்பியர் ஆகும். ஓகேங்களா? தென் அகைன் ஐ ஹவ் செட் தட் செகண்ட் ஒன் ஸ்லைட் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லைட் ஸ்டார்ட் ஆகும்போது டோர் ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு அப்பியர் ஆகும். தென் செகண்ட் ஒன் ஸ்லைட் ஆல்சோ அப்பியர் தென் டோர் ஆப்ஷன். ஓகே, ஸோ நவ் ஐ ஹவ் செட் த டிரான்சிஷன் அண்ட் அனிமேஷன். ஸோ இந்த டிரான்சிஷன் அண்ட் அனிமேஷன் ஃபீல்ட் எஃபெக்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் நவ் ஆஃப்டர் யூ கேன் கோ டு ப்ளே த ஸ்லைட் ஷோ. ஸோ நான் ஸ்லைட் ஷோவாக ப்ளே பண்ண போகிறேன். ப்ளே பண்ணும்போது எனக்கான ஸ்லைட் ஷோ ஆப்ஷன்ஸ்க்கான ஃபுல் வியூஸு அட் ப்ரெசென்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அட் ப்ரெசென்ட் இன் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லைட் சேல்ஸ்மேன் டீடைல் அண்ட் தென் செகண்ட் ஒன் ஸ்லைட் தட் ப்ரெசென்ட் தி எக்ஸல் ஒர்க் ஷீட். ஓகே, ஸோ நம்ம என்னைக்கு கிளாஸஸில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அசஸ்மெண்ட் 3ல ப்ராக்டிக்கல் ஒர்க் ஃபோர்த் ஒன் கொஷின்ஸ் தட் மீன் கொஷின் டிக்கான ப்ராக்டிக்கல் ஒர்க் ஆப்ஷன்ஸ்க்கான கொஷின் வித் ஆன்சர்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஃபர்தர் கிளாஸஸில் வேறு ஒரு டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.